வணக்கம். இன்று நாம் நற்கருணை ஓர் ஒப்புரவு கொண்டாட்டம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். நற்கருணை ஜெபம் 2வது. அதில் கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி உம்மை வேண்டுகிறோம். ஆக அந்த கல்வாரியில் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த ஒப்புரவை நற்கருணையில் கொண்டாடி நாங்கள் ஆண்டவரை வேண்டி அந்த ஒப்புரவை எங்களுக்கு இன்று எங்களுக்கு இந்த அருள் அடையாளத்தில் தாரும் என்று வேண்டுகிறோம். ஒரு ஊர்ல ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு 2 பேரும் விளையாண்டாங்க. ஒருத்தர் கடவுள், ஒருத்தர் மனிதன். கடவுளும் மனிதனும் கொஞ்ச நேரம் விளையாண்ட பிறகு களைப்பாயிட்டாங்க. கடவுள் சொன்னாராம், நான் தூங்க போறேன், ஆனா நீ ஓடி போயிடுவேன், எனக்கு உள்ளுக்குள்ள ஒண்ணு சொல்லுது, ஆகையினால நான் இந்த கயரை ஒரு முனையை ஓ இடுப்புலையும் இன்னொரு முனையை ஏன் இடுப்புலையும் கட்டிட்டு நீ எங்கேயும் ஓடிடாம இருக்கிறதுக்கு அது பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு தூங்க போனார். பாழா போன மனுஷன் எந்திரிச்சு அந்த கயரை வெட்டிட்டு ஓடிய விட்டு ஆண்டவர் தேடி தேடி அவனை மறுபடியும் கூட்டு வந்து மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டாராம். மறுபடியும் மனிதன் அதை வெட்டி கொண்டு ஓடிவிட்டார். மறுபடியும் தேடி ஆண்டவர் அவனை கொண்டு வர்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் கெட்ட ஒவ்வொரு முறையும் அதை அவன் வெட்டி செல்ல கடைசியில் கயரே இல்லாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இனிமேலு நான் கயர்ல உன்னை கெட்ட போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து அவனை சுற்றி வளைத்து கொண்டு அவனை கட்டி இறுக பிடித்து கொண்டு அவருடைய தோளில் இவர் சாய்ந்து இவருடைய தோளில் அவனை சாய வைத்து நீ என் தோளில் தூங்கு, நான் உன் தோளில் தூங்கி ஓய்வெடுக்கிறேன் என்று ஓய்வெடுத்தார். The more you sin, the more you come closer to God. ஒவ்வொரு முறையும் நம்மில் பாவம் அதிகரிக்கின்ற வேளையில் இறைவன் நம்மை நோக்கி அருகில் வருகிறார். அந்த அருகில் வருகிற இறைவனை கொண்டாடுகின்ற இடம்தான் நற்கருணை. திருச்சபையில் முதலில் 1000 ஆண்டுகள் இந்த இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த ஒப்புரவை கொண்டாடிய இடம் நற்கருணை. இந்த நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம், பலருடைய பாவங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம், அதை திருப்பலியின் மைய நேரத்தில் கொண்டாடுகிறோம். அந்த இயேசு கிறிஸ்து கல்வாரியில் கொண்டு வந்த அந்த ஒப்புரவை கொண்டாடுகின்ற ஒரு இடம் நற்கருணை. 1000 ஆண்டுகள் மக்கள் இந்த இறை இரக்கத்தை இறைவனோடு ஒப்புரவாகின்ற மனிதனோடு மனிதன் ஒப்புரவாகின்ற ஒரு இடம் நற்கருணை கொண்டாட்டமாகவே அமைந்திருந்தது. அதனாலதான் ஆதியின் தொடக்கத்துல இந்த பெரிய பாவிகள், திருச்சபைக்கு எதிராக போதித்தவர்கள், கொலை செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள், இவர்களை எல்லாம் விபூதி புதன் என்று அழைத்து அவர்கள் மீது சாம்பலை தெளித்து, நீங்கள் பாவிகள், மனம் திரும்புங்கள் என்று அவர்களை பாவ பரிகாரம் செய்ய 40 நாள் திருச்சபை அவர்களை திருப்பலி கொண்டாட்டத்தில் இருந்து விலக்கி வைத்து ஒதுக்கி வைத்திருந்த காலம். பெரிய வியாழக்கிழமை என்று இந்த பாவிகளை மீண்டும் அழைத்து அவர்களுக்கென்று ஒரு ஒப்புரவு திருப்பலி கொண்டாடப்பட்டது. மாஸ் ஆஃப் ரெகன்சிலியேஷன். அந்த திருப்பலியில் மீண்டும் அவர்கள்
பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டது திருச்சபை. ஆக ஒவ்வொரு முறையும் திருச்சபைக்கு எதிராக போதித்தவர்கள், கொலை செய்தவர்கள், விபச்சாரம் செய்தவர்கள் மக்கள் முன்னிலையில் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். திருச்சபை அவர்களை 40 நாள் விலக்கி வைத்து பாவ பரிகாரம் செய்ய அனுப்பும். மீண்டும் ஒப்புரவு திருப்பலியை கொண்டாடி அவர்களை திருச்சபையோடு மீண்டும் இணைத்துக் கொண்டார். இந்த நாட்களில் அந்த பாவ பரிகாரம் செய்வது ரொம்ப முக்கியமானது என கருதப்பட்டது. ஆனா அயர்லாந்தில் உள்ள துறவிகள், மடாலய துறவிகள் தங்களுடைய துறவற வாழ்க்கையில் செய்த தவறுகள், தப்புக்கள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க போகின்ற வேளையில் அந்த ராஜபத்தில் மடாலய தலைவர் முன் மண்டியிட்டு தங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். உதாரணம், நான் என்னை குற்றவாளியாக ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், இன்று கொடுக்கப்பட்ட உணவை நான் வீணாக அடித்து கீழே சிந்திவிட்டேன், என்னை மன்னியும். உடனே அவருக்கு பாவ பரிகாரம் கொடுக்கப்படும். நாளை நீ மதிய வேளையில் எல்லோரும் அமர்ந்து உண்கின்ற அந்த வேளையில் நீ உன்னுடைய உணவை தலையில் வைத்து உண்ணக்கடவாய். உடனே அவருக்கு பாவ பரிகாரம். இந்த பழக்கம், குற்றங்களை அறிக்கையிடுவது, உடனே தண்டனை, இது திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர்களுக்கு அந்த பாவத்தில் இருந்து விலகி மனம் மாறுவதற்கு நேரம் காலம் கொடுக்கப்பட, பாவத்திற்கு தண்டனை உடனே கொடுக்கப்பட்டது. அதை அயர்லாந்து துறவிகள் மாற்றிக்கொண்டதாக தெரியவில்லை. எங்கெங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தி அறிவிக்க சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் இவர்கள் தங்களுடைய குற்றங்களை ஒருவரிடம் அறிக்கையிட வேண்டும் என்ற பழக்கத்தை உருவாக்கினார்கள். அதனால் ஒருபுறம் அந்த பெரிய பாவங்களை செய்தவர்கள் மக்கள் முன்னிலையில் பாவ அறிக்கை செய்கின்ற பழக்கங்கள் குறைந்து கொண்டே வந்தது. யாரும் முன்வரவில்லை. ஆகையினால் திருச்சபை செய்தது இந்த 40 நாட்கள், இந்த பெரிய பாவிகள் மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்கள் அந்த பாவிகளுக்கு மட்டுமல்ல, திருச்சபை முழுவதுமே பாவிகள். ஆகையினால திருச்சபை முழுவதும் 40 நாட்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வரக்கூடிய நாட்களாக தவக்காலம் என்று அது அறிவித்தது. அந்த ஒப்புரவாகின்ற திருப்பலி அப்படியே அந்த பழக்கம் மறைந்து போனது. ஆகையினால ஆதியின் தொடக்கத்துல ஒரு 1000 நூற்றாண்டு பாவத்தில் இருந்து விலகி மனம் மாறி அந்த மனம் மாற்றத்தை ஒப்புரவாக கொண்டாடிய இடம் நற்கருணை. பிறகு இந்த திருச்சபையில யாரும் பொதுவாக பாவ அறிக்கை செய்ய வராத காரணத்தினால் 4வது லேட்டரன் கவுன்சில் அது என்ன செய்தது, நீ திருவிருந்து வாங்க வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சீயத்தனம் செய்து திருவிருந்தை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு, அந்த சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் நீ திருச்சபையை விட்டு விலக்க கடவாய், உனக்கு திருச்சபையில் அடக்கம் செய்யக்கூட இடம் தரப்பட மாட்டாது என்று சொன்னார். ஆகினால இந்த பொதுவாக பாவ அறிக்கை செய்வதும் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வதும் மறைந்து ஒருவரிடம் பாவி குருவிடம் பாவத்தை அறிக்கையிடக்கூடிய பழக்கம் திருச்சபையில் வந்தது. அந்த வழக்கத்திற்கு முன்னதாக கிறிஸ்து நமக்கு அருளிய ஒப்புரவை கொண்டாடிய இடம் நற்கருணை.
அதைத்தான் மத்தேயு நற்செய்தியில் ரொம்ப தெளிவாக அந்த ஆசிரியர் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி நற்கருணை என்றால் மன்னிக்கின்ற ஒரு இடம், பாவங்களை மன்னிக்கின்ற இடம். Eucharist is for the forgiveness of sin in the gospel according to Matthew. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மத்தேயு நற்செய்தியில இயேசு ராப்போசனத்தில் அந்த கிண்ணத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஜெபம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். அதுல அந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்னுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக. அதை நினைவாகத்தான் நாம் திருப்பலியில் கொண்டாடுகிறோம். ஆக நாம் பாவியாக வருகின்ற பொழுது அந்த கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் தூய்மையாக்குகிறோம், இறைவனோடு மக்களோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நிகழ்கிறது. அதனால மத்தேயு நற்செய்திக்கு the forgiveness of sin was the primary purpose of the Eucharist. பாவத்தை மன்னிப்பதே நற்கருணையினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது என்று யூஜின் லாவெட்டியர், நற்கருணை சபை குரு, அமெரிக்காவில் வாழ்ந்து இறந்தவர், அவர் the Eucharist in the New Testament and the early church அதுல எழுதியிருக்கிறாரு. the liturgical press அது 1996 ஆண்டு வெளியிட்டது. அதுல 66வது பக்கத்துல எடுத்து பார்த்தோம்னா அவர் எழுதுகிறார், the forgiveness of sin was a primary purpose of the Eucharist. அந்த மத்தேயு யாரை பார்த்து இதை எழுதுகிறார் என்றால் மார்க்கு நற்செய்தியை பார்த்து எழுதுகிறார். மார்க்கு நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது 14வது அதிகாரம் 24வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். அவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார் மார்க், சுருக்கமா சொல்றார். ஆகினால மத்தேயு இந்த பகுதியை எடுத்து தன்னுடைய சொந்த அனுபவத்தை அதில் எழுதுகிறார். அதுல this blood is poured out as the new covenant. இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். அப்படிதான் மார்க் சொல்றார், பலருக்காக சிந்தப்படும். எதுக்காக சிந்தப்பட்டது அந்த ரத்தம் என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது, எதற்காக சிந்தப்பட்டது? மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 28வது வசனத்தில் அதுக்கு பதில் சொல்கிறார். ஏனெனில் உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக சிந்தப்படும் ரத்தம். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தோடு மார்க்கு முடிக்கிறார். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் எதற்காக? பலருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. ஆகையினால on behalf of many for the forgiveness of sin, பலருடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை கொண்டாடுகிற இடம் நற்கருணை. அந்த நற்கருணையில் அந்த ரத்தத்தை கிண்ணத்தில் இருந்து நாம் பருகும் போதெல்லாம் நம்முடைய பாவங்கள் பல மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பு, இந்த சிலுவை சாவு, உடைந்து போன இந்த உலகத்தை ஒப்புரவாக்குவதற்காக. So the sacrament of the Eucharist celebrates that forgiveness of sin. ஆகையினால அந்த மத்தேயு நற்செய்தி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்ததும் இயேசு கிறிஸ்து இறந்ததும்
இந்த உலகத்தில் உள்ள பலருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லு. ஆக இயேசு கிறிஸ்து பிறந்ததே மத்தேயு நற்செய்தியின் பிரகாரம் பலருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பதற்காக. மத்தேயு நற்செய்தியை முழுவதும் நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த மத்தேயு இயேசு கிறிஸ்து பிறந்தது, வளர்ந்தது, போதித்தது, இறந்தது, உயிர்த்தது எல்லாமே பலருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் அவர் சொல்றாரு, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சீடர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்கின்ற வேளையில் நாங்கள் பிறரை எப்படி மன்னிக்கிறோமோ அப்படியே எங்களை மன்னியும் என்று தந்தையிடம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அதே மத்தேயு நற்செய்தியில இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற வேளையில் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களேயானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இந்த போதனை மத்தேயு நற்செய்தி 18, 15, 20 நாம் கேட்கிறோம். உன் சகோதர சகோதரிகள் எதிராக பாவம் செய்திருந்தால் நீங்கள் அனைவரும் தனித்திருக்கும் போது அவரை போய் ஒப்புரவாயிருங்கள். இல்லை என்றால் 2-3 சாட்சிகளை வைத்து அவரோடு ஒப்புரவாயிருங்கள். அவர் செவிசாய்க்கவில்லை என்றால் திருச்சபையோடு பேசி ஒப்புரவாயிருங்கள். இப்படி இந்த ஒப்புரவாகிறது ரொம்ப முக்கியம். மத்தேயு நற்செய்தி, என் தந்தை அவர்களுக்கு அருள்வார், ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அவர் இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் நம்மை ஒப்புரவாக்குவதற்காகவும் நமது நடுவில் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். இன்னொரு இடத்துல மத்தேயு 18:21 பேதுரு கேட்பார், ஆண்டவரே நாங்கள் எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா? அந்த அப்போஸ்தலிக்க குழுமியத்துல என்ன சண்டையோ சண்டையோ தெரியல, 7 முறை அன்னைக்கு மன்னிச்சிருப்பார் போல தெரியுது. அதான் 7 முறையா ஆண்டவர் சொல்றாரு. பின்பு பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வாழும் வரை மன்னிக்கணும். ஒரு குழுமியத்துல நான் 4 வருஷம் 5 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னா 5 வருஷமும் மன்னிக்கணும். கணவன் மனைவி வாழும் வரை மன்னிக்கணும், சாகும் வரை மன்னிக்கணும். அதுதான் 7 முறை 70 முறை. பிறகு அந்த உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இதெல்லாம் மத்தேயு நற்செய்தியில வரக்கூடிய போதனைகள் எல்லாமே அந்த மன்னிப்பை அடிப்படையாக வைத்து இருக்கும். ஆகையினால மத்தேயு நற்செய்தியின் பிரகாரம் இயேசு பிறந்ததும் இறந்ததும் பலருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. அந்த மன்னிப்பை தான் நாம் நற்கருணையில் கொண்டாடுகிறோம். கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் திருப்பலியில் கொண்டாடி வேண்டுகிறோம். நீர் பிறந்ததும் இறந்ததும் மன்னிப்பதற்கென்றால் இந்த திருப்பலியில் நாங்கள் உம்முடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம், எங்களையும் மன்னியும் என்று வேண்டுகிறோம்.
அதனால தான் திருப்பலியில வந்த உடனே நம்ம மன்னிப்பு கேட்கும். இது கடவுள் ரொம்ப கொடூரமான ஒரு ஆள் அல்ல. திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வந்த உடனே என்னுடைய மகிழ்ச்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு நீ உன் குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நீ மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டால் ஒழிய நான் உன்னை இந்த திருப்பலியில் கொண்டாட விடமாட்டேன் என்று சொல்வதற்கு நம்முடைய தந்தை கொடூரமானவர் அல்ல. இது மனிதனுடைய தேவை. ஒவ்வொரு முறையும் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகின்ற பொழுது என்னுடைய குற்றம் என் கண் முன்னே நிற்கிறது. அந்த தாவீது அரசர் சங்கீதத்தில் பாடுவது போல என்னுடைய பாவம் எனக்கு முன்னே நிற்கிறது. அந்த பாவத்தை அறிக்கையிடுவது மனிதனுடைய தேவை. ஆகையினால் தான் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கையிடும். இது மனிதனுடைய தேவை. கடவுள் என்றும் இரக்கம் உள்ளவர். அவருடைய இறை இரக்கம் இன்னும் வற்றி போகவில்லை. ஆகையினால 3 மணிக்கு தான் அவருடைய இரக்கம் இறங்கும், அதிகாலையில 3 மணிக்கு தான் இறங்கும் அப்படின்லாம் கிடையாது. எந்த மணி பொழுதும் திருப்பலி எந்த திசையிலும் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய இறை இரக்கத்தின் ஊற்று வடிந்து கொண்டே இருக்கிறது. 3 மணிக்கு தான் எந்திரிச்சு போகணும்னு தேவையில்லை. எப்ப வேணாலும் எங்க திருப்பலி நடந்தாலும் சென்றாலும் அங்கு இறை இரக்கம் உங்களுக்கு இறங்கும். மனிதன் குற்றத்திற்காக இறைவன் என்றும் அவர் இறங்கி மன்னிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். பிறகு அந்த கிறிஸ்துவர்கள் யோவான் நற்செய்தியின் பிரகாரம் அந்த ஜெபக்கூடம் தொழுகை கூடத்தில் இணைந்து செயலாற்றினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அந்த ஜெபக்கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அது ஒரு கதை. அந்த ஜெபக்கூட்டத்தில் இருக்கின்ற பொழுது அங்கு கூட பாவ மன்னிப்பு வழிபாடு நடந்ததாக வரலாறு சொல்கிறது. நம்முடைய இந்து சகோதரர்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக புனித நீராடும் பழக்கம் இன்றும் இருக்கிறது. கங்கையில் நீராடினால் புனிதம், காவேரியில் நீராடினால் புனிதம். அப்படி அவர்களுக்கென்று ஒரு புனிதமான இடங்களை எல்லாம் வைத்திருக்கிறார். பாவங்கள் நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் கூட அந்த தர்காவுல நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தண்ணி தொட்டி வச்சிருப்பாங்க. அங்க போய் அழகா உட்கார்ந்து எல்லா உறுப்புகளை கை கால் முகம் காது மூக்கு வாய் எல்லாத்தையும் சுத்தமா அழகா கழுவிட்டு உள்ளோம். ஒரு வட்டம் எங்க அக்கா மகனும் நானும் சிறுவல்லிபுத்தூர்ல கைலி ஊட்டிக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா நடந்துட்டு வந்தோம். நேரம் போல அங்க ஒரு தர்கா இருந்துச்சு. சரி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். 2 வாரம் போனோம். போனா அங்க ஒரு முஸ்லீம் அங்க போய் கழுவிட்டு அப்படியே போங்க. நாங்க 2 வாரம் போய் உக்காந்து தண்ணிய எடுத்து எதுல ஊத்துறோம்னு தெரியல, கையில ஊத்துறோம் காலில். அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருந்த அவரு, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டார். கழுவுறோம். மறுபடியும் தண்ணிய மேல தூக்கி, என்ன செய்யறீங்க? எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அவர், நீங்க முஸ்லீமான்னு கேட்டார். இல்லைன்னு எந்திரிச்சு பேசாம வெளியில போயிருங்க. அவர்களுக்கென்று இந்த கரம் சிரம் கால் இதுகளையெல்லாம் சுத்தப்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கத்தை பார்க்கின்ற பொழுது இவன் முஸ்லீம் என்று அந்த பியூரிபிகேஷன் ரைட், புனிதமாக்கக்கூடிய அந்த நிகழ்வு வழிபாட்டுக்கு முன் நடக்கிறது. நம்முடைய திருச்சபையிலும் திருப்பலிக்கு முன்பதாக அந்த திருப்பண்ட அறைகள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய சாக்ரிஸ்டி, அதுல குருவானவரும் பலிப்பீட சிறுவரும் ஒப்புரவு அருட்சாதனத்தை கொண்டாடி விட்டுத்தான் திருப்பலி கொண்டாடுவதற்கு பவனியாக வருவார். அந்த பழக்கம் இருந்தது 6வது 7வது நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில்.
பிறகு ஒவ்வொரு குருவானவரும் பலிப்பீடத்தை நோக்கி வருகின்ற பொழுது, ஆண்டவரே, நான் இதோ பலி செலுத்த வருகிறேன், உமது பீடத்தில் ஏறுவதற்கு முன்பாக என்னுடைய குற்றம் குறைகளை மன்னியும் என்று ஜெபிக்க வேண்டும். Prayer at the foot of the altar. The priest has to pray. பிறகு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று அந்த புனித வாரத்துல குருவானவர் அந்த சிலுவை வழிபாட்டையும் வார்த்தை வழிபாட்டையும் திருவிருந்தையும் கொண்டாட வருகின்ற பொழுது வருகை பாடல் இருக்காது. அமைதியாக பவனி வந்து பீடத்திற்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடப்பார். அதுதான் பூர்வீகத்தில் அவர்கள் கொண்டாடிய அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு. அது வந்து surrendering yourself before God, total surrender. முழுமையாக அதில் தன்னையே ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து பாவங்களை மன்னிக்க வேண்டுகிற ஒரு மனது உருகக்கூடிய ஒரு காட்சி இன்றும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்றுதான் தொடக்கத்தில் இருந்தது. அந்த தொடக்கத்தில் இருந்ததை அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நாம் இன்றும் அதை செய்கிறோம். ஆக எல்லா வழிபாட்டிலும் இந்து, முஸ்லிம், யூத, கிறிஸ்துவ வழிபாடுகளில் அந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக மனிதன் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்தது. ஆகையினால் தான் நாம் திருப்பலியை கொண்டாட வருகின்ற பொழுது அந்த ஒப்புரவு அருட்சாதனம், அந்த இறைவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, தூய்மைப்படுத்துகிற நிகழ்ச்சி, அது முதலில் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி, அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அழைப்பு, இரண்டாவது அமைதியாக தன்னையே சோதித்து சிந்தித்து அறிதல், மூன்றாவது பாவத்தை அறிக்கையிடு, நான்காவது பாவங்கள் மன்னிக்கப்பட ஜெபித்தல். ஒன்றாவது குருவானவர் அழைக்கிறார், சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சுருக்கமான ஒரு அழைப்பு. இந்த சுருக்கமான அழைத்தலை மட்டும்தான் குருவானவர் செய்ய வேண்டும். அதை விட்டுப்பட்டு வளவளான அன்னைக்குள்ள கதை பேசுறது, அன்னைக்குள்ள முதல் வாசகத்தை சொல்றது, அன்னைக்குள்ள நற்செய்தியை சொல்றது, ஏதாவது கதையை சொல்றது, இல்லைன்னா ஒருத்தரை வரவேற்கிறது, ஒருத்தருக்கு ஷால் போடுறது, ஒருத்தருக்கு மாலை போடுறது, ஒருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது, இதெல்லாம் தேவையில்லாத வழிபாட உள்ள பூத்துறது. இதெல்லாம் தகாத வழிபாடுகள். அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பாவ மன்னிப்பு வழிபாடு மட்டும்தான் நடக்கணும். அந்த நேரத்தில் ஒரு சுருக்கமான ஒரு அழைப்பு, சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவம் வார்த்தையை கேட்க போகிறோம், அதற்கு நான் தகுதி வரும். அப்பத்தையும் ரசத்தையும் உண்ண போகிறோம், அதற்கு நான் தகுதியாக இருக்கணும். அந்த தகுதியை பெறும் பொருட்டு தயாரிக்க மக்களை அழைக்கிற ஒரு நிகழ்வு. அதனால அது சுருக்கமா இருக்கணும். அந்த சுருக்கமா இருந்த பிறகு இரண்டாவது என்ன செய்யணும்? அமைதி. A short period of silence. அமைதியான ஒரு நேரம். எவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏன்னா அமைதி தன்னை வெளிப்படுத்தும். நான் யார் என்று அமைதியில் நான் அறிந்து கொள்வேன். நிறைய பேருக்கு அமைதியே பிடிக்காது. யாரும் பேசிக்கிட்டு இருக்கணும், மியூசிக் போடணும், சத்தம் கேட்கணும் அப்படிங்கிற தன்னை யார் என்று அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த அமைதியில நான் யார் என்று அறிந்து கொள்வது. எவ்வளவு நேரம் அமைதி? உடனே சொன்னாங்க, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, அந்த ஜெபத்தை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறதோ அவ்வளவு நேரம் அமைதி காக்க வேண்டும் என்று.
பிறகு பொறுமையை இழந்து அந்த ஜெபத்தை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்த நேரத்திலும் சொல்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. இந்த விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் படுற பாடு இருக்கு பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு இடைவெளி இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் இதை சொருகிறது. விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் கோவால ஒரு குருவானவர் தவக்காலத்துல பெரிய வெள்ளிக்கிழமை என்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை இயேசு கிறிஸ்துனுடைய 7 வார்த்தைகளை பற்றி நீண்ட நெடிய ஒரு உணர்ச்சிகரமான பிரசங்கம் வைத்துக் கொண்டிருந்தார். அது இன்றும் இருக்கிறது அந்த பழக்கம். அது உபவாசம் இருந்து ஜெபித்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள் 9லிருந்து 12 மணி வரைக்கும். மக்களும் உபவாசம் இருந்து 12 மணி வரைக்கும் அந்த இயேசுனுடைய 7 வார்த்தையை கேட்பார்கள். 1:30 மணி பொழுது ஆகிவிட்டது. அந்த குருவானவர் வீரியமாக பிரசங்கம் வைக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் தந்தையோடு ஜெபிக்கிறார். பிரசங்கம் வச்சுட்டு இவருக்கு களைப்பாயிடுச்சு. அதுக்கு மேல பிரசங்கம் வைக்க முடியும். உடனே என்ன சொன்னாரு? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தந்தையை நோக்கி ஜெபித்தார். ஆகையினால நீங்க எல்லாரும் விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஒரு 10 முறை சொல்லுங்கன்ட்டு காணாம போயிட்டார். எங்கடா காணாம போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா, பின்னாடி சாக்ரிஸ்டில போனா நல்ல வெஜிடேரியன் சூப் ஒரு சட்டி நிறைய வச்சிருந்தாங்க. அழகா குடிச்சார். குடிச்ச உடனே அவருக்கு தெம்பு வந்துச்சு. உடனே வந்தார். இயேசு கிறிஸ்து ஜெபித்தவுடன் வல்லமை பெற்றார், சிலுவையை தூக்குவதற்கு திடம் பெற்றார் அப்படின்னு மறுபடியும். இவருக்கு சூப்பை குடிச்ச உடனே கொஞ்சம் அப்படியே சக்தி வரும். பேசாம சொல்ல வேண்டியதான, மக்களே நீங்களாம் களைப்பா இருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் களைப்பா இருக்கு, கொஞ்சம் பிரேக் விடுவோம், நான் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீங்களும் குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். இடவுல எதுக்கு அந்த பரலோகத்திற்கு எங்களுக்கு இதாக விண்ணகத்தில் இருக்கிற ஜெபத்தை புகுத்தி மக்களை. அதே மாதிரி தான் இந்த அமைதியான வேளையில் அமைதியாக தன்னை சோதித்து அறிய கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் கூட விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபம். வேற அந்த அழைப்பு, அமைதி, 3வது பாவத்தை அறிக்கையிடுவது. அது 3 விதங்களில் திருச்சபை நமக்கு திருப்பலியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று. இது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளே, என் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் ஏதாவது குற்றம் தவறு செய்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் அது. ஆனால் யாரும் அதை சேட்டை செய்யறது. ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என்று நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன். மார்பில் தட்டி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவம். மார்பில் தட்டுவது என்னையே எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு சமம். அந்த துறவற மடங்களிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மணி அடிப்பார்கள். எல்லாரும் அவர்களுக்குள்ள சிறிய அறைகளில் போய் புகுந்து கொள்வார்கள். இன்னொரு மணி அடிப்பார்கள். சவுக்கை எடுத்து எல்லாரும் 40 அடி அடிக்கணும், அவர்கள் அதுவரை செய்த பாவத்திற்காக. அந்த சவுக்கையில் அடிக்கிற பழக்கம் இருந்தது. தொடக்கத்தில் ஒவ்வொரு துறவியும் அப்படியே மனது உருகி தான் செய்த குற்றத்திற்கு தண்டனையாக தன்னையே சவுக்கால் அடித்துக் கொள்கிற பழக்கம் இருந்தது. நாள் ஆக ஆக, வாரம் போக, வருடம் போக அது பழக்கமாகிக் கொள்ள அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களை அடித்துக் கொள்ளவில்லை, செவரை அடித்தார்கள். இப்படிப்பட்ட அந்த தன்னையே தண்டிக்கிற அந்த பழக்கம் இப்பொழுது சவுக்கால் அடிக்கிறது மாறி கையால் என்னுடைய இதயத்தை. இது இன்னும் முஸ்லிம் சகோதரர்கள் செய்கிறார்கள். ஓகே, அந்த நெஞ்சில இப்படி அடிப்பாங்க. இப்படி அடிச்சு தங்களுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்வார். ஆகையால அந்த பாவ பரிகார செய்யக்கூடியது, எனக்கே நானே தண்டனை கொடுக்கிறது தான் மார்பில் தட்டி கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற அந்த பழக்கம். பிறகு கன்னிமரியாள், வானதூதர், புனிதர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் ஆண்டவரிடம் என்னை மன்னிக்க வேண்டுகின்ற ஒரு காட்சி.
ஆனால் இங்கு ஒரே ஒரு என்னது, அந்த மீடியேட்டர் பிட்வீன் God and human person is Jesus Christ. தந்தைக்கும் மக்களுக்கும் இடையில் நின்று பரிந்து பேசுகிறவர் ஒருவர் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்காக பரிந்து பேசக்கூடியவர். இருந்த போதிலும் திருச்சபை இந்த புனிதர்களை எல்லாம் இந்த ஜெபத்தில் நினைத்திருக்கிறது. பிறகு அருள் பணியாளர் அந்த மன்னிப்பு ஜெபத்தை சொல்கிறார். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலைவாழ்வுக்கு அழைத்து. இந்த நேரத்தில் குருவானவர் தன்னுடைய கரங்களை விரித்து மக்கள் மீது ஏதோ மன்னிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரங்களை விரிக்க கூடாது. இது வழிபாட்டு முறை அல்ல. அந்த நேரம் குருவானவர் கரங்களை கோர்த்து நன்றாக அமைதியாக கண்களை மூடி அந்த மன்னிப்பு ஜெபத்தை செய்ய வேண்டும். எல்லாம் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. அது வழிபாட்டு முறையில சொல்லப்பட்டிருக்கு. அதனால குருக்கள்லாம் அதை கொஞ்சம் போய் அமைதியா அந்த சிறப்பு எழுத்துல இருக்கிறத ஒழுங்கா வாசிக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அது மன்னிப்பின் ஜெபம். அது it is not what we call absolution. For that you have to go for another sacrament of reconciliation. அதுக்கடுத்தாக இன்னொன்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, டயலாக் ஃபார்ம். குருவானவர் உள்ளம் நொறுங்கி வருந்தோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மக்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்து இரக்கம், கிறிஸ்து இரக்கம். ஆகினால இந்த டயலாக் ஃபார்ம் அது அல்லது இது. ஓகே. பிறகு இந்த கிரியலைசம் கிறிஸ்துலைசம். ஆண்டவர் இரக்கமாயிரும், கிறிஸ்து இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும், கிறிஸ்து. இது இயேசு கிறிஸ்து, ஆண்டவரும் அவரே, கிறிஸ்துவும் அவரே. ஆகினால் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக தன்னை பலியாக்கினார். அவர் ஒருவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவரே நம்மை மன்னிக்கக்கூடியவர். அதனால அவருக்கு 3 முறை ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்து இரக்கமாயிரும். தொடக்கத்துல ஒவ்வொரு இறைவனுக்கும் 3 முறை இருந்தது. தந்தை இறைவனுக்கு 3 முறை இரக்கமாயிரும், மகன் இரக்கமாயிரும், தூயாவி. அதெல்லாம் இப்ப எடுத்துட்டு லார்ட் ஆஃப் மர்சி, கிரைஸ்ட் ஆஃப் மர்சி. பழைய ஏற்பாட்டிலும் ரோமையர்களுடைய அந்த அரசவையிலும் இந்த ஆண்டவரே இரக்கமாயிரம் குற்றவாளிகளின் கூக்குரல். இது ஆண்டவரே நான் குற்றம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று அரசரை பார்த்து கூக்குரலிடுகின்ற ஒரு குரல். இது ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவ சமூகம் இதை பார்த்தது. ரோமையராய் இவர்களை மன்னிப்பது அல்ல, அரசர்களாய் இவர்களை மன்னிப்பது. அரசர்களுக்கெல்லாம் அரசர் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருத்தர் தான் நாம் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று அந்த ரோமையர்களுடைய அரசவையில் கூக்குரலிட்ட அந்த குரல் தான் ஆண்டவரே இரக்கமாயிரும். அது கூட கிறிஸ்துவை சேர்த்துக்கிட்டார். கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆகையினால இது இந்த லிட்டனி was originally from the Roman court. It is a political cry in the court. இப்பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வழிபாட்டில் அது இடம் பெற்றிருக்கிறது. அது முதல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஜெபமாகத்தான் இருந்தது. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கம். அது நாளாக ஆக அதனுடைய டோன் எல்லாம் மாறி
இது ஒரு சில பாடல்லாம் வரும், கேட்டு போனோம் பாவியானோ, அந்த மாதிரி டோன்ல போயிட்டு அப்படின்னு ரொம்ப சோகமாகவும் துக்கமாகவும் போயிடும். ஆனால் தொடக்கத்தில் ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஒப்புரவாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சரி, அதனால மகிழ்ந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு வழிபாடு இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு. கடைசியாக இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு தண்ணீராலும் உப்பாலும் நடைபெறும். இந்த உப்புக்கும் தண்ணீருக்கும் மனிதனை தூய்மையாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று அந்த தண்ணீரையும் உப்பையும் ஆசீர்வதித்து மக்கள் மீது தெளிக்கின்ற பழக்கம், அந்த பழக்கம் குறிப்பாகவும் சிறப்பாகவும் பாஸ்கா காலத்தில் தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட்டது, அந்த எசேக்கியேல் கண்ட கனவு. அதே போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற பொழுது அவருடைய விழாவில் இருந்து ஒரு தண்ணீர் வழிந்தோடியது. அந்த தூயகத்திலிருந்து வழிந்தோடுகிற தண்ணீர் செல்கின்ற இடங்களிலெல்லாம் வாழ்வு உண்டாக்கியது போல இந்த திருப்பலியில் தெளிக்கின்ற இந்த தண்ணீரும் உப்பாலும் வாழ்வு வளம் பெறவும் மீண்டும் உயிர் பெறவும் அது தெளிக்கப்படுகிறது. ஆகையினால இந்த 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 தண்ணீர் உப்பு தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்ய அந்த வழிபாடு நடத்தப்படுகிறது. ஆகையினால இந்த மன்னிப்பு வழிபாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறார். இந்த இயேசு மன்னிக்கிற இந்த வழிபாடு நம்முடைய கிறிஸ்துவ போதனையில் நிறைய இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மறந்து விட்டார்கள். இந்த நற்கருணை ஒரு ஒப்புரவின் அருள் அடையாளம் என்பதை நிறைய பேரும் மறந்து விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது அந்த நற்கருணை என்னை மன்னிக்கிறது என்று திருச்சபை போதிக்கிறது. சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் நாம் உட்கொள்கின்ற இந்த திருவிருந்து மன்னிக்கிறது. அந்த ஜென்ம பாவம், கர்ம பாவம் என்னுடைய செயல்களினால் நான் செய்த செயல் வழி பாவங்கள், சிறு சிறு பாவங்கள், இதையெல்லாம் திருவிருந்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அது என்னை மன்னிக்கிறது. அம்ருஸ் 3வது நூற்றாண்டு 4வது நூற்றாண்டுல daily bread is taken as a remedy for daily infirmity. நான் குணமடைய அந்த அன்றாட உணவை உண்கிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைய அன்றாட உணவை உண்கிறேன் என்று அவர் அப்பொழுதே போதித்திருக்கிறார். போப் பிரான்சிஸ் அவரு என்ன சொல்றாரு? It is a powerful medicine and nourishment for the weak. நான் பலவீனனாய் இருந்தால் எனக்கு கொடுக்கக்கூடிய அருமருந்து அந்த திருவிருந்து. அதை உண்டேன் என்றால் நான் சுகமடைவேன், நலமடைவேன், குணமடைவேன். அதனால அதை அடிக்கொருக்க வாங்கணும். I must receive it always. If I sin continually, I must always have a remedy in the Eucharist. தொடர்ந்து நான் நற்கருணையை வாங்கி உட்கொள்கின்ற பொழுது நான் செய்கின்ற தொடர் பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு அகலும். அதனால இந்த Cyril of Alexandria, those who ate manna died, those who eat this bread will obtain forgiveness for their sin அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். மன்னாவை உண்டோரெல்லாம் மடிந்து போயினர், இந்த உணவை உண்போருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சிரில் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா சொல்றார்.
ஆக ஒவ்வொரு முறையும் நான் என்னை சோதித்து அறிகின்ற வேளையில் நான் தகுதியற்றவன் என்று கண்டால் உடனே நான் செய்யக்கூடிய வேலை திருவிருந்திற்கு செல்வது, நற்கருணையை கொண்டாடுவது. கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் கொண்டாடி அதில் திருவிருந்தை உண்டு என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுவது. அதைத்தான் சிசிசி, Catholic Catechism of the Church, Catechism of the Catholic Church நமக்கு அறிவுறுத்தது. For as often as we eat this bread and drink the cup, we proclaim the death of அவருடைய இறப்பு இதற்காக, நம்மை மன்னிப்பதற்காக. அவருடைய இறப்பை அறிக்கையிடுகின்ற பொழுது மன்னிப்பை அறிக்கையிடுகின்றோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆகையினால the celebration of the Eucharist has the power to forgive our everyday sin. Walter Kaspar, பெரிய தியோலஜி, அவர் சொல்றார், ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியை கொண்டாடுகின்ற பொழுது அது நம்மை மன்னிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகையினால when we say Amen, Amen என்று நாம் திருவிருந்தில் சொல்கின்ற பொழுது we are saying Amen அவருடைய இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் அது என்னை வந்து சேரட்டும் என்று நாம் சொல்கின்ற ஒரு பதில். கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் ஒரு புரட்சிகரமான ஒரு போதனையை போதித்தது. The Holy Council teaches that Mass is truly soothing and has this effect that if contrite and penitent, with sincere heart and upright faith, with fear and reverence, we draw nigh to God, we obtain mercy and find grace in seasonable aid. For our Lord grants the grace and gift of penitence, the pardon, even the gravest crimes and sin. எப்ப 1545 ஆண்டிலிருந்து 63வது வருஷம் வரைக்கும் நடந்த அந்த கவுன்சில் அப்பவே 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நற்கருணை நாம் செய்த குற்றங்கள் பெரியவனாக இருந்தாலும் அதை மன்னிக்கிறது என்று போதித்திருக்கிறது. ஆகையினால இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை உள்ளடக்கியதுதான் நற்கருணை. அந்த நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வருகின்ற பொழுது, அந்த இறை இரக்கத்தை வேண்டி நிற்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு, அந்த தண்ணீர் வழிபாடு, அதை தொடர்ந்து அந்த தண்ணீர் வழிபாட்டில் இயேசு என்னை முழு வாழ்வுக்கு அழைத்து அந்த உன்னதங்களிலே பாடுகின்ற பொழுது உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி அது வரும். அந்த செம்மறி ஆடு என்னுடைய பாவத்திற்காக பலியானது. அந்த பாஸ்கா lamb was Jesus Christ. பிறகு அந்த திருப்பலியினுடைய முதல் தொடக்க ஜெபம் 9வது ஞாயிற்றுக்கிழமையில அதுல வரும், ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை நம்பி நாங்கள் வேண்டுகிறோம். இந்த பலிபீடத்தில் பலியான உம்முடைய திருமகனுடைய அந்த இரத்தம் எங்களை தூய்மையாக்கட்டும் என்று வேண்டும். ஆக அந்த திருப்பலி புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த திருப்பலி அமைப்பு முறையில் ஒப்புரவு நற்கருணை மன்றாட்டு 2ஐ வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆழ்ந்த இறையியல் அதில் பொதிந்து கிடக்க நற்கருணை ஒரு மன்னிக்கின்ற அருள் அடையாளம். அந்த காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது குருவானவர் கரங்களை கழுவுகின்ற பொழுது, ஆண்டவரே என் குற்றம் நீங்க என்னை கழுவியர்களும் என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும் என்றெல்லாம் ஜெபிக்கிறார். பிறகு அந்த
நான் சொன்னது போல ஒப்புரவுக்கான நற்கருணை மன்றாட்டு 2 எடுத்து வாசிக்கின்ற பொழுது அங்கு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். வேலிடேஷன் அப்படின்னு சொன்னா, நான் யூரோப்புக்கு 2-3 நேரம் போயிருக்கேன். போகும்போது 2 நேரம் இந்த யூரோ ரயில் பாஸ் வாங்கியிருக்கு. யூரோ ரயில் பாஸ் ஒரு மாசத்துக்கு எந்த ட்ரெயின்லயும் 28 நாடுகளுக்கு பயணம் செய்யலாம், எத்தனை முறையும் பயணம் செய்யலாம். ஆனால் அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடி அதை வேலிடேட் பண்ணணும். ஆகையினால தான் அந்த டிக்கெட் வேலிடா இருக்கும். அதாவது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் நுழைஞ்சி ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும், அங்கே கொண்டு போய் அந்த யூரோ ரயில் பாஸை கொடுத்த உடனே அவங்க அதை வேலிடேட் பண்ணுவாங்க, நம்ம போகணும். இது தெரியாம நான் நினைச்சேன், நம்ம தான் இந்தியாவில் இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு, நமக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எங்க வேணாலும் உட்காரலாம், என்னைக்கும் பயணம் பண்ணலாம், அப்படிதான் என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்கட்டு நேரடியாக ஏறி போய் உட்காந்தா ரோம்ல இருந்து அசிசிக்கு போறோம், நல்லா அசிசியை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து 5 நிமிஷத்துல ஒரு போலீஸ்காரன் மாதிரி வந்தோடனே டிக்கெட் $50 அப்படின்னு. சரி, நம்ம இந்த யூரோ ரயில் பாஸுக்கு காசு பத்தாது போல, அதான் $50 கேட்குறான்ட்டு $50. This $50 is a fine. You have not validated your Euro rail pass. You have to validate your rail pass and then get into the train. அந்த வேலிடேஷன் பண்ணுகின்ற இடம்தான் நற்கருணை. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தன்னையே அந்த கல்வாரியில் பலியிட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் அனைத்திற்காகவும் விலை மதிக்க முடியாத தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். அந்த மன்னிப்பு என்ற ஒரு டிக்கெட், அத each time you travel, you validate your ticket, that is you make it operative for that day. அன்னைக்கு பயணம் செய்வதை நீ அன்னைக்கு தகுந்ததாக மாற்றுகிறாய். அதே போல similarly Jesus paid the price of our redemption once and once only when he died and rose again. அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி when we participate actively in the Eucharist, ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணையில் தகுந்த முறையில் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த இயேசு கொண்டு வந்த அந்த ஒப்புரவை நாம் செயலுள்ளதாக்குகிறோம். அந்த திருப்பலிதான் அந்த ஒப்புரவை செயலுள்ளதாக்குகிறது. It validates for us and we receive all the wonderful benefits of Jesus' death and resurrection, including reconciliation with God. ஆக ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது we have to validate. அதுதான் நற்கருணையினுடைய அந்த பாவ மன்னிப்பு பரிகார செயல் செய்யக்கூடிய ஒரு இடம். என் பாவமே தகுந்த முறையில் பங்கெடுக்க I needed to validate. So we pray for our Father. என் குற்றங்களை மன்னிப்பது போல நான் பிறருடைய குற்றங்களை நான் மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் என்று வேண்டுகிறோம். பிறகு அந்த விசுவாசிகளுடைய பாவத்தை பார்க்காமல் அவர்களுடைய விசுவாசத்தையே மட்டும் பார்த்து அவர்களை மன்னியும் என்று வேண்டுகிறோம். பிறகு அந்த சமாதானம் அமைதி சொல்கின்ற பொழுது okay, let it not bring me condemnation but health in mind and body. இது எனக்கு நீதி தீர்ப்பு தண்டனை எதுவும் கொண்டு வராமல் உடலுக்கு அமைதியும் சுகமும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகிறோம். அந்த அப்பத்தை உடைக்கின்ற பொழுது behold the Lamb of God, உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி என்று திருப்பலியில் வேண்டுகிறோம்.
பிறகு அந்த ஆண்டவர் எழுந்தருளி ஏற்றம் அந்த குருவான ஒரு அப்பத்தை உடைத்து உயர தூக்கி பிடித்து இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்கின்ற பொழுது, ஆண்டவரே, என் இல்லத்தில் நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர் என்று கடைசி முறையாகவும் நாம் நம்மை தயாரிக்கிறோம். ஆக நற்கருணை கொண்டாட்டம் முழுவதும் அந்த இயேசு கொண்டு வந்த ஒப்புரவு சிந்தி கிடக்கிறது. கிறிஸ்து எங்களுக்கு அருளிய ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடுகிறோம் என்று வேண்டுகிறோமே, திருப்பலி முழுவதும் அந்த ஒப்புரவு நமக்கு கிடைக்கிறது. All through the Eucharistic celebration we receive the forgiveness of sin. ஆகையினால எப்படி இந்த மன்னிப்பு கிடைக்கிறது? திருப்பலிக்கு வந்த உடனே இட் இஸ் நாட் an automatic washing machine. எங்க வாஷிங் மெஷின்ல ஒரு வாரத்துக்குள்ள அழுக்கு துணியை உள்ள போட்டோம்னா 55 நிமிஷத்துல கிளீன் பண்ணிடும். அதே போல 55 நிமிஷத்துல இந்த திருப்பலி முடிந்த உடனே என்னுடைய பாவங்கள்லாம் போக்கி விடுமா? தெரியாது. It is not an automatic mechanical way my sins are forgiven in the Eucharist. அது கிடையாது. It is not a washing machine spirituality. இது வண்ணா துவைக்கிற ஆன்மீகம் அல்ல. திருப்பலிக்கு வந்த உடனே என்னுடைய பாவங்கள் எல்லாம் துவைத்து தூய்மையாக்கப்பட்டு விட்டது. இது என்னுடைய விசுவாச அறிக்கை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறந்த பொழுது இந்த உலகம் அனைத்தும் ஒப்புரவாக்க தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அந்த ரத்தத்தை நான் திருப்பலியில் குடிக்கின்ற பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை. அதான் ஜான் கிறிஸ்டோஸ்டம் சொல்றாரு, அந்த திருப்பலியில் கிண்ணத்தில் பருகுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடிய அந்த இரத்தத்தை குடிப்பதற்கு சமம். அந்த இரத்தத்திலிருந்து தான் இந்த உலகம் மன்னிக்கப்பட்டது. அந்த மன்னிப்பு திருப்பலியில் கிடைக்கிறது. அதை கிண்ணத்தில் பருகுகின்ற பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அவர் கூறுகிறார். So through my personal, என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம், இயேசு கொண்டு வந்த அந்த ஒப்புரவு அருட்சாதனம், அந்த ஒப்புரவு இந்த நற்கருணையில் கொண்டாடப்படுகிறது என்பதனுடைய விசுவாசம். பிறகு அந்த வார்த்தை வழிபாடு, வார்த்தை என்னுடைய இதயத்தை உடைக்கும். இருபுறமும் கருக்கு நிறைந்த வாழது. நான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் குத்தி குடைந்து ஊடுருவி என்னுடைய குற்ற உணர்வுகளை எல்லாம் கிளப்பி அது அந்த பாவத்தை என் கண் முன் கொண்டு வந்து அதை விற்று, பாவத்தை விற்று என்று சொல்லக்கூடியது வார்த்தை வழிபாடு. போதும், விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வார்த்தை வழிபாடு. பிறகு அங்க இருக்கிற கம்யூனிட்டி, ஏக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சகோதரி என்னை அவளுடைய கரத்தை என்னுடைய தோள் மீது போட்டு கேட்கின்ற பொழுது அவளுடைய அந்த அந்த கரிசனையான அன்பு என்னுடைய பல பாவங்களை மன்னிக்கும் அந்த திருப்பலி. அதனால இது நீண்ட நெடிய ஒரு குணமளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆகையினால இந்த மன்னிப்பு நற்கருணை கொண்டாட்டத்தில் தொடக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நடைபெறுகிறது. எந்த நேரத்திலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். நற்கருணை ஒரு நொடி பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தொட்டு உன்னை குணமாக்கலாம். அந்த குருவானவருடைய மறையுரை உன்னை தொட்டு உன்னை குணமாக்கலாம். அந்த அப்ப ரச கிண்ணத்தை உண்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலும் ரத்தமும் உன்னுடைய உடலோடும் ரத்தத்தோடும் கலக்கின்ற வேளையில் உன்னுடைய அசிங்கமாகிய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்படலாம். ஆகையினால எந்த நேரத்திலும் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலாம். ஒரு டெசர்ட் ஃபாதர், பாலைவன தந்தை சொல்றாரு, we fall down and get up. இந்த திருப்பலியை கொண்டாடி நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உலகத்திற்குள்ள போறோம். உலகத்துல போனோடனே மறுபடியும் பாவம் செஞ்சு முக்குனு கிளம்புவோம். And then we get up again and then we come. என் பாவமே என் பாவமே
We fall down and get up. We fall down and get up. We fall down and get up. ஒவ்வொரு முறையும் விழுந்து எழுதலும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. Each time you get up, come back to the Eucharist to break the bread, and we certainly see the risen Lord. Okay, forgive you. ஆக ஒவ்வொரு முறையும் விழுந்து எழுந்து நாம் நற்கருணைக்கு வந்து அவரை கண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அப்பத்தை பிட்டு உண்கின்ற பொழுதெல்லாம் அந்த கல்வாரியில் இயேசு கிறிஸ்து உலகம் அனைத்தையும் மன்னித்த அந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. ஆண்டவர் என்னை மன்னிக்கிறார். ஆகையினால ஜெரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு பெரிய விவிலிய வல்லுனர் இருந்தார். அவர் கடைசி காலகட்டத்தில் இயேசு பிறந்த பெத்லகேம் போய் அந்த கேவில் போய் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இயேசு அவருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து, ஜெரோம் எனக்கு நீ என்ன கொடுப்பா அப்படின்னு கரங்களை விரித்து கேட்கிறார். ஜெரோம் சொல்றாரு, ஆண்டவரே, நான் பெரிய விவிலிய வல்லுனர், நிறைய மொழிபெயர்ப்பெல்லாம் செய்திருக்கிறேன், உனக்கு வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ ஜெரோம். மறுபடியும் இயேசு கரங்களை விரித்து கேட்கிறார், ஜெரோம், நீ எனக்கு என்னத்தை கொடுப்ப? அப்ப அவர் ஜெரோம் சொல்றாரு, ஆண்டவர் நீரே கேளு, நான் என்னத்தை கேட்க போறேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஜெரோம், உன் பாவங்களை எனக்கு கொடு, நான் உனக்கு என் இரக்கத்தை தருகிறேன். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் நம்மிடம் கேட்பது, உன் பாவங்களை என்னிடம் கொடு, உனக்கு என்னுடைய வார்த்தையையும் உடலையும் இரத்தத்தையும் நான் சிதைத்து சிந்தி உன் பாவத்தை மன்னிக்க கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகினால நீங்கள் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நன்றி ஆண்டவரே, இந்த ஒப்பற்ற ஒரு மகா பெரிய அருள் அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. ஒவ்வொரு முறையும் நாங்கள் விழுகின்ற பொழுது, எழுந்து நற்கருணை கொண்டாட்டத்தை கொண்டாட வருகின்ற பொழுது அது எங்களை மன்னிக்கிறது. அதை நான் விசுவசிக்கிறேன். நீரே எங்களை மீண்டும் வழி நடத்த இந்த அருள் அடையாளத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு அருளிய அந்த ஒப்பற்ற அருள் அடையாளத்தை நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய கொண்டாடி மகிழ்வோமாக. ஆசீர்வதியும், மன்னியும், இரக்கமாயும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாரும் நல்லாங்க. அடுத்து இன்னும் சில நாட்களில் சந்திப்போம்.